இருக்கும். கம்ஃபர்டபுள் ஆர் கன்ஃபார்மபிள். கன்ஃபார்ம் அப்படின்னு என்ன? CONFORM. கன்ஃபார்ம். கன்ஃபர்ம் அப்படின்னா தான் நிச்சயப்படுத்துறது. கன்ஃபார்மபிள் அப்படின்னா தேவனுக்கு இணங்கி நடப்பது. கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இன் ஒன் ஆஃப் மை ரேடியோ மெசேஜஸ் ஐ மேட் த ஸ்டேட்மெண்ட். அந்த பாதிரியார் சொல்கிறாரு, நான் ரேடியோவில் செய்தி கொடுக்கும்போது ஒரு செய்தியில், God does not expect us to be comfortable, but He does expect us to be conformable. நம்ம சௌரியமாக வாழணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கவில்லை. நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு இணங்கி நடக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். எல்லா இடத்துலையுமே ஒரு இஃப் கிளாஸ் இருக்கும். வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்ன? அது கிடையாது. வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. நீ இதை செய்தால் உனக்கு இது உண்டு. என்ன வாக்குத்தத்தம்? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ ஜீவிக்கிற தேசத்திலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. அந்த முன்னாடி இருக்கிறத இஃப் கிளாஸ். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான்? ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடுறான். என்ன மெசேஜ்? இதை நீங்கள் விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமேன் 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 கீழே ஒரு 500 ஆமேன் வரும். ஆமாம், எதை நீ விசுவாசித்தால், இஃப் கிளாஸ் அங்கே இருக்குது. நீ எதை செய்தால் இது நடக்கும். ஒன்றும் இல்லைன்னா எப்படி நடக்கும்? வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாக்கு மாற வல்ல கர்த்தரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் அப்படின்னு பாட்டு இருக்குது. தேவன் எண்ணத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்வதை இல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்து என்ன சொன்னார்? அந்த மாதிரி செய்யாத, இதை செய்யாத 10 கட்டளைகளை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரே கட்டளையை சொன்னார். என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பாயிருப்பார்கள். இதோடு ஒப்பாக இருக்கிற இன்னொரு கற்பனை என்னென்னா, ரெண்டும் ஒன்று தாங்க. ஒன்று நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்காதீங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் உன் பக்கத்தில் இருக்க எல்லா பெட்டியும் இதே மாதிரி. அடுத்தவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும்னு பார்க்குறியா? உன் கழுத்தை பிடிச்சி நெரிப்பியா? அதுதான். இதுதான் ஆண்டவர் நம்ம எடுத்து எதிர்பார்க்குறது. God does not expect us to be comfortable, but He does expect us to be conformable. No sooner had the program ended than my office phone rang and an anonymous listener wanted to argue with me about the statement. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு கொஞ்சம் கூட நேரம் ஆகலை, உடனே ஒரு கால் வந்துச்சு. யாருன்னே தெரில. இந்த ரேடியோ செய்தியை கேட்டிருப்பான் போல. என்ன சொல்லிகிட்டு இருக்க? என்ன பிரசங்கம் பண்ணுற நீங்க அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். கன்ஃபார்மபுள் டு வாட் த வாய்ஸ் தண்டர்டு. என்ன கன்ஃபார்மபுள்னு சொல்லிகிட்டு இருக்கா? என்ன கன்ஃபார்மபுள் அப்படின்னு கடுமையாக அந்த ஆள் சத்தமாக கேட்டான். ஹேவன்ட் யூ ரெட் ரோமன்ஸ் 12:2 பி நாட் கன்ஃபார்ம்டு டு திஸ் வேர்ல்ட். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலையா நீங்கள்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்திற்கு இணங்கி நடக்காமல். தமிழில் என்ன பழமொழி இருக்குது? போயேன் ஊரோடு ஒத்து வாழியா சொன்னானா இல்லையா? ஊரோடு இணங்கி வாழணும் போட்டிருக்கு. பைபிளில் என்ன போட்டிருக்கு? அதெல்லாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவனுங்களோடு சேர்ந்து நடிக்காமல் நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து போட்டிருக்க. என்ன நீ சொல்கிற? ஒத்து வாழணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். ஷுவர், ஐ ஹவ் ரெட் ரோமன்ஸ் 12:2 ஐ ரிப்ளைட். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நானும் படிச்சிருக்கேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நானும் தான் படித்தேன். ஹேவ் யூ ரெட் ரோமன்ஸ் 8:29? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் படித்து மனசில் வச்சுருக்கீங்களா? God has predestined us to be conformed to the image of His Son. தேவன் நம்மளை முன் குறித்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? உலகத்தில் உள்ள புத்திசாலிகளை, கல்விமான்களை, ஞானிகளை அவமானப்படுத்தும்படி தேவன் நம்மை ஒன்றுமில்லாதவர்களை, புத்தி இல்லாதவர்களை, உலகம் அலட்சியமாக எண்ணக்கூடியவர்களை, பலவீனமானவர்களை, யாரோட ஆள் சப்போர்ட்டும் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஏற்று வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. இப்படி சூப்பரான பாட்டு இல்லை?
தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா ஓடி போய் சட்டையில் கீழே ஓடிடுறது. எப்பாடா காப்பாற்றுறா சாமி, சண்டைக்கு வராங்க பாரு, 500 பேர் வராங்க. 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலம் நேற்று இன்று நாளை உன்னை அணுகிடாதே உன் தேவன் உன் தாபரமே. தாபரம்னா என்ன? மழைக்கும் வெயிலுக்கும் புயலுக்கும் போய் அடங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம். அது ஒரு காலம் உன்னை அணுகிடாதே. ஏன்? நீ யோக்கியமானவன், நீ ஆண்டவருக்கு பயந்தவன், நீ புத்திசாலி, நீ நீதிமான், அதனாலயா? நோ 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 நோ. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுக்கும் போது நீ பாவியாக இருந்தாய், நீ கேவலமானவனாக இருந்தாய், நீ தகுதி இல்லாதவனாக இருந்தாய். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை போன்ற பாவிகளை, அதான் பவுல் சொல்கிறாரு, பாவிகளில் பிரதான பாவி நான் தான் சார், நம்பர் 1. என்னையே தேர்ந்தெடுத்தார் சார், நீங்களாம் எனக்கு ஈடு கிடையாது, நான் ரொம்ப கொடூரமானவன், அகால பாவியாகி எனக்கும் அவர் காட்சி அளித்தார் அப்படி சொல்கிறேன். நம்மை தேர்ந்தெடுத்தார். நாம் அப்போ என்ன பண்ணோம்? அவருடைய ரூபத்திற்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் நிலைத்திருக்க கடவுள். அதான் சொல்கிறார். நீங்கள் என்ன யோசனை பண்ணாலும் கிறிஸ்து இதை செய்வாரா, இதை மட்டும் நீங்கள் நினச்சிங்க. என்ன வேணால் செய்ய உலகத்தில் போய், கிறிஸ்து இதை செய்வாரா? கிறிஸ்து பக்கத்தில் வந்துகிட்டு இருக்காரு. ஏத்தால ஒருத்தர் வந்து சண்டைக்கு வரான். என்னடா நேற்று என்ன பேசுகிறேன் நீ? கிறிஸ்து கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம்? கம்முன்னு இல்லைங்க சார், அது சாரி, நேற்று பண்ண தப்பு தான், அப்படி சொல்லுவோமா இல்லையா? என்ன பண்ணுவா? அப்படியே சண்டைக்காக போவோம். அதான் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் ரூபத்தை தரித்து கொள்ளுங்கள். அதான் என்ன 18:29. God has predestined us to be conformed to the image of his son. அவருடைய குமாரனின் ரூபத்திற்கு ஒத்த வகையில் இருங்கள். ஆஃப்டர் அ லாங் பாஸ், ரொம்ப நேரம் அந்த ஆள் ஒன்றுமே பேசலை, கம்முன்னு இருந்தார். I was glad that he was paying the phone bill. He grunted and said, okay. ரொம்ப நேரம் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்துட்டு சரி அப்படின்ட்டு வச்சுட்டான். போனேன். கம்ஃபர்டபுள் ஆர் கன்ஃபார்மபிள், தட் இஸ் த கொஷன். கேள்வி என்ன? நீங்கள் ரொம்ப சௌகரியமாக வாழ்கிறீங்களா? சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள். எல்லா ஆடம்பரங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு ஒரு ஆளுக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே, நீங்கள் படிக்கிற பள்ளியிலே கனியே இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக போனார். ஒரு மரம் தலை செழிப்பாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தார், ஏதா பழங்கள்லாம் இருக்கான்னு. ஒரு பழமும் இல்லை. இயேசு பார்த்தார், நாளைக்கு இந்த நேரம் அவ்வளோதான், இனிமேல் உன்னிடத்தில் ஒருவனும் ஒரு காலத்திலும் கனியை எதிர்பார்க்காமல் இருப்பானாகன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏங்க ஒரு நியாயமாக பேசுங்க சார். சார் இது அத்திப்பழ காலமே இல்லை சார், அடுத்த மாதம் நாங்கள் படுக்கோம், அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு போயிட்டார் அவர் பட்டு. எல்லோரும் என்னடா அது, அடுத்த நாள் திரும்பி அந்த பக்கம் வந்தால் அந்த மரம் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டு போயிட்டு. நம்ம ஜெர்மன் நம்மளை பக்கத்தில் ஒரு மரம் வந்து நம்ம சோலார் பேனலில் இடிச்சுக்கிட்டே இருந்து ஆண்டவர்கிட்ட போய் பக்கத்து வீட்டில் சொன்னால் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் வெட்ட மாட்டேங்கிறாங்க. நம்ம வெட்டினாலும் சண்டைக்கு வருவாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னால் என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரே நாள் நைட்டில் அப்படியே முழு மரமும் பட்டு போயிடுச்சு. பட்டு போய் அப்படியே காஞ்சி போயிடுச்சு. தேக்கு மரமாக செம்மரம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. நேற்றா தான் அந்த பிள்ளைக்கு நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக, ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு நீங்கள் கண் பார்வையை கொடுங்க. அங்கேயே ஜெபம் பண்ணிட்டேன், உதவி செய்யுங்க சுவாமி, எப்படியும் பார்வை வரணும். சின்ன பிள்ளை மருந்து போட்டேன்னா அங்கேருந்து இங்கே வர அரை மணி நேரத்துக்குள்ளே கண் தெரிஞ்சிருச்சு. எப்பேற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கார். நம்ம ஞானிகள் அல்ல, நாம் பலம் உள்ளவர்கள் அல்ல, வல்லமை உள்ளவர்கள் அல்ல, வல்லமையுள்ள ஜப வீரர் இல்லை, சகல பகலா இல்லை, எதுவுமே கிடையாது. சாதாரண அற்ப மனிதர்களை, ஞானிகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்திலே ஒன்றும் யாருமே மதிக்காத சல்லி பயலுகளை தேர்ந்தெடுத்து கொண்டார். பிரபுக்கள் அல்ல, நாம் எல்லாம் பிரபுக்கள் கிடையாது. யார்? பீட்டர், அந்திரேயா, எல்லாரையும் யார் எடுத்தார்? எப்போ யாருப்பா ராஜகுல வம்சத்தில் இருக்கிறவங்களாம் வாங்க, உங்களுக்கெல்லாம் நான் சீடர் பதவி தரேன்னு சொன்னார். மீன் பிடிக்கிறவங்களாக தான் கூப்பிட்டாரு. வரி வசூல் பண்ணுறவனா ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சகோதரன் அப்படின்னு எல்லாம் ஊரே போயிடுச்சு. அவர்களை மிகப்பெரிய கணவான்களை ஆக்கினார் இல்லையா?
அப்போது இஃப் வி ஆர் லுக்கிங் ஃபார் கம்ஃபர்டபுள் லைஃப்ஸ் வி வில் ப்ரொடெக்ட் அவர் பிளான்ஸ் அண்ட் டிசையர்ஸ், சேவ் அவர் லைஃப்ஸ் அண்ட் நெவர் பி பிளான்டட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக சௌகரியமாக வாழணும்னு நம்ம நினச்சோம்னா வி வில் ப்ரொடெக்ட் அவர் பிளான்ஸ். நாம் என்ன பண்ணுவோம், திட்டம் போட்டு வாழ்வோம், கோடு போட்டு வாழ்கிறானாயா அப்படின்னு சொல்லுவான்ல. அண்ட் டிசையர்ஸ், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற திட்டம் போடுவோம். அப்புறம் என்ன பண்ண, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்போம். அண்ட் நெவர் பி பிளான்டட். தேவனால் ஒருபோதும் நாம் நடப்பட்டிருக்க மாட்டோம். தேவன் நம்மளை நட்டு நம்மளை வளர்க்கிறவராக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தனைகளும் எங்கே இருக்கிறது என்பது தான் முக்கியம். இயேசு ரொம்ப தெளிவாக என்ன சொன்னார், நாம் எங்கே பேங்க் பேலன்ஸை வச்சுருக்கணும், எங்கே சொத்துக்களை சேகரிக்க வேண்டும், பீரோவில் வைக்கணுமா பேங்க்கில் வைக்கணுமா, எங்கே வைக்கணும்னு சொன்னார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், சுவிஸ் பேங்க்கு, அதில் போட்டு வச்சுருங்க சொத்துக்களெல்லாம் அப்படி சொன்னாரா? ஏன் சொன்னார்னா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய விலை மதியாத ரொம்ப விலை மதிப்பற்ற பொருட்கள்னு சொல்கிறோம்ல, உலகத்திலே அதிகமாக எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பொண்ணு, தங்கம், வைரம், வைடூரியம், வீடு, பணம், இது இருந்தால் ஓரளவுக்கு சௌகரியமாக இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன சாண்டர் என்ன சொல்கிறார், ஒருத்தன் அப்படி தான் மொத்தம் 180 ஏக்கர் இயேசு சொல்கிறார், பயங்கரமான விளைச்சல் போட்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, தானிய கலன்கள் இருக்கும் பெருசு பெருசாக, நல்லா காய வச்சு ஃபுல்லாக அடிக்காச்சு. அப்பா என் ஆத்துமாவே சந்தோஷமாக இரு, எவன் கேட்டாலும் பிரச்சனையே இல்லை. மொத்தம் 250 டன்னு ஃபுல்லாக கோதுமை ரெடியாக இருக்குது. இன்னும் 100 வருஷத்துக்கு நம்ம விற்கலாம். ஒரே வருஷத்தில் செம்ம விளைச்சல். இனிமேல் ஒரு நிம்மதியில் கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் பட வேண்டியதில்லப்பா, மொத்தம் 500 கோடி சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு தூங்கினான். இயேசு சொன்னார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, மதியீனனே, இன்று இரவு உன்னுடைய உயிர் உன்னிடத்திலிருந்து எடுத்து கொட்டப்பட்டால் என்ன, அந்த 250 டன் என்ன ஆகும், பிம்பிலிக்கா பில்லாப்பி, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய முழு மனதையும் நீ எங்கேயே வைத்திருக்கிற. பல கோடி ரூபா பல லட்சங்களாக சேர்த்தவங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியல, பலவிதமான துன்பங்களிலே அகப்படுகிறார். மகாமச்சங்கள் கண்ணிகளில் அகப்படுவதைப் போல மனுஷரும் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். சாதாரண விஷயத்தில் மாட்டி செத்துடுறாங்க. உங்களுடைய மனது தேவனிடத்தில் இருந்தால், ஆண்டவரே நீர் எனக்கு இவ்வளவு சொத்துக்களை கொடுத்திருக்கிறீர், இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர், இவ்வளவு குணத்தை கொடுத்திருக்கிறீர், இவ்வளவு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர், இதற்காக உமக்கு நன்றி என்று முழுவதுமாக தேவனிடத்திலே நீங்கள் வைக்கும்போது, தேவனுடைய கட்டளைகளுக்கு இணங்கி நடக்கும்போது, தேவன் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட இருக்கிற பணத்தை 2 மடங்காக 3 மடங்காக ஆக்கணும், என்ன பண்ணுறது? உடனே 2 பேரும் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ்கிட்ட கொண்டே கொடுத்தாங்க. நீங்கள் 1 கோடி கொடுத்தா 6 மாதத்தில் 2 கோடியாக தருவோம். நிறைய பேர் அதே மாதிரி வெளிநாட்டு கரன்சியில் வேலை பார்க்குறோம் சார், நீங்கள் 50,000 முதல் கட்டினா போதும், அப்புறம் ஒரு 50,000 ஒரு மாதம், 4 முறை கட்டிட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு 15,000 கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த 2 லட்ச ரூபாயை 6 லட்ச ரூபாயை திரும்ப கொடுத்துரும். அப்படியா? ஈஸி மணி, உழைக்காமல் எப்படியெல்லாம் காசு கேட்கணுமோ அப்படி. அதே மாதிரி இப்போ நம்முடைய பாதிரியார்களே கிளம்பிட்டாங்க. 1 மூட்டை நெல் கொடுத்தா தேவன் 100 மூட்டை நெல் கொடுப்பார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. 4 மாடி அண்ணன் என்ன சொல்கிறாரு, 1 மூட்டை நெல் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் தேவன் 100 மூட்டைகளை விடைய செய்வார். நீங்கள் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து என்னுடைய சமூகத்திலே கொடுத்து விட்டுங்கள் அப்படி இழுத்து பேசுவார். மக்களும் போய் என்ன பண்ணுறா, மக்கள்லாம் பரிசுத்தவான் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, பணத்தை எப்படி பெருக்க வேண்டும், அது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். இன்னொருத்தர் ஜான் ஜெப்ராஜா வாளியை வச்சுக்கிட்டு தாலியை கழட்டி போடு, செயினை கழட்டி போடு, மோதிரத்தை கழட்டி போடு, காதில் இருக்க கம்மலை கழட்டி போடு, நான் ஹெலிகாப்டர் வாங்கணும் போடு, அப்போ தான் ஆண்டவர் உனக்கு 10 மடங்கு தருவார். நீ பணம் கொடுத்தா பணம் தேவன் கொடுப்பார். காஞ்சிங்கிச்சிக்கான்னு மேடையில் ஏறி ஆடுறாரு. ஒரு 20 பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து வச்சுருக்காரு. அந்த பிள்ளைகளும் ஆடும் சேர்ந்து. அந்த பிள்ளையை ஆடுறாங்களே நம்மளும் ஆடுவோம். இன்றைக்கி என்ன சினிமாவில் அரகர ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதை பார்த்து 1 கோடி பேர் ஆடுறாங்க. ஏம்மா அவள் காசு வாங்கிட்டு ஆடுறாம்மா, 15 லட்ச ரூபாம்மா அவளுக்கு சம்பளம்,
ஒரு பாட்டுக்கு மட்டும் 15 லட்ச ரூபா வாங்கியிருக்கா, அதை அவுத்து போட்டு ஆடுறதுக்காக. எனக்கு காசே கொடுக்க வேணாம் சார், நானும் அவுத்து போட்டு ஆடுறேன்னு இங்கே நிறைய பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜான் ஜெர்வாஜ் 10 பேருக்கு காசு கொடுத்து மேடையில் ஆட வைக்கிறான், இங்கே இருக்க 1000 பேர் ஆடுறாங்க. எப்படி? அப்போ என்ன அர்த்தம்? மக்களுடைய மனதிலே ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு இருக்குது. அதுக்காக தேவனுடைய கற்பனைகளுக்கு இணங்கி நடக்க விருப்பம் இல்லை. ஈஸியான வழி என்ன சார்? பணம் கொடுத்தா பணம் வருமா? அதை சொல்லுங்கள். சும்மா இயேசு சொன்னார், நீங்கள் இது மாதிரி நடங்க, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருங்கள், அங்கிட்டு போங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக உனக்கு குறை இருந்தால் முதலில் போய் அதை மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் கோயிலில் காணிக்க போடு. பையன், இதெல்லாம் கடினமான உபதேசம். யார் இது செவி கொடுக்க முடியும்? இதெல்லாம் மனுஷன் கேட்பானாயா? சொல்கிறது எதை கரெக்டாக சொல்லு. அப்படியே நேராக டக்குன்னு சிலுவையை போடு, ஒரு ஆசீர்வாதம் பண்ணு, என் வீட்டில் பூரா சொத்து நிறைய குமியணும், 4 கார் வரணும், அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறத விட்டுவிட்டு போய் மன்னிப்பு கேளு கிணிப்பு கேளுன்ட்டு போய் அங்கிட்டு. இயேசு சொன்ன உபதேசத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள விருப்பமாக இல்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு இணங்கி நடக்க யாருக்கும் விருப்பமில்லை. அவர்களெல்லாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி எந்த பாதிரியாராவது, எந்த சர்ச்சில் எந்த ஐயராவது ஆண்டவருடைய உண்மையான சொன்ன காரியத்தை சொன்னால் பின்னாடி சீட்டு 10 பேர் கல்லை கொண்டு மண்டையை உடச்சி போடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், இப்படி தேன் தடவி பேசணும், இல்லைன்னா அவர் அங்கே வாழ முடியாது, கொன்றுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி திருச்சபைகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அப்படி இல்லைங்க, சௌரியமாக இருக்காதிங்க, கன்ஃபார்மபுள் அப்படி இருங்க. ஆமாம், இன்றைக்கி மிக கொடூரமான சபைகள்லாம் இருக்குது. சர்ச்சிலே வச்சு அன்றைக்கி ஒரு அம்மாவை வெட்டிவிட்டான், ஒருத்தான் வெட்டி கண்டதுண்டமாக விட்டான். திருநெல்வேலியாக தூத்துக்குடி என்கிட்ட ஒன்று. அவ்வளோ கொடூரமானவங்களாக இருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே பகையும் விரோதமும் வைராக்கியும் கோபமும் முழுக்க சாத்தான் இருக்குது. அன்றைக்கி நம்ம படித்தோம்ல, இயேசு பிரசங்க மேடையில் ஏறி நிற்கிறாரு, முன்னாடி சாத்தான் பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்திருந்தான். சர்ச்சுக்குள்ளேயே தான் 3/4 பேர் பிசாசு பிடிச்சி போய் உட்காந்துருக்கான். இங்கே வந்தவொடனே பரிசுத்தமானவன்னு பேய் படத்தில் எடுக்கிறானோ, பேய் படம் எடுக்கும்போதெல்லாம் அங்கேருந்து வெளியே ஓடியாந்து அப்படியே இயேசுடைய சிலுவையை பிடிச்ச பேய் உள்ளே வர முடியாமல் டம்முன்னு அடிக்கும். சிலுவைக்குள்ளே அப்படியே சர்ச்சுக்குள்ளே காலை எடுத்து வைக்கணும்னு முயற்சி பண்ணுவான். பிசாசு பிடிச்சவன் அப்படியே தூக்கி அங்கிட்ட அடிக்கும், டம்முன்னு. உடனே அப்படியே ஒரு மின்னல் மாதிரி ஒரு படத்தை போட்டுவிடுவான், இதை தாண்டி நீ உள்ளே வர முடியாதுன்னு. ஆனால் இயேசு பேசும்போது என்ன, உள்ளே பேய் பிசாசு பிடிச்சவன்லாம் உட்காந்துருந்தான். இப்போயும் பிசாசு பிடிச்ச 3/4 பேர் உட்காந்துருக்கான். பாஸ்டேட் கமிட்டியில் செக்ரட்டரி, ட்ரெஷரு எல்லாமே என்ன முடிச்சான்? ஆண்டவருக்கு இணங்காதவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? பட் இஃப் வி ஈல்ட் அவர் லைஃப்ஸ் அண்ட் லெட் காட் பிளான்ட் அஸ், நாம் தேவனுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து, பவுல் ஒப்பு கொடுத்தது போல், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், தேவன் நம்மளை நீங்கள் விட்டீர்கள் என்றால், we will never be alone but will have the joy of being fruitful to the glory of God. நமக்கு பணம் நம்ம கையில் இல்லாத போது, நம்முடைய கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை இருக்கும்போது, எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்க மாட்டோமா, இந்த வேலை வேணால் செய்ய மாட்டோமா, இதே குறிக்கோள்லே இருக்கும். ஆண்டவரை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, ஆண்டவரே என்னை உயர்த்துங்கன்னு ஆண்டவர்கிட்டே கெஞ்சும் போது, ஆண்டவரை நம்மளை நிச்சயமாக உயர்த்திக்கிறார். நாம் உயர்த்தி மேலே வந்த பிறகும் நம்ம என்ன பண்ண விடக்கூடாது. ஆண்டவரே இம்மட்டுமாக நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு 5 கோடி 10 கோடி ஒரு ஆளுக்கு சேர்ந்துருச்சு, அந்த ஆள் என்ன பண்ணுவோம்? வேறு என்ன பண்ண முடியாது. இதை வச்சு நான் என்னங்க பண்ணுறது? சாப்பிட்றதுக்கு போதுங்க, 2 இட்லி தாங்க சாப்பிட முடியாது, அதுக்கு மேலே சாப்பிட முடியல. எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிச்சைக்காரனா மறுபடியும் யாருக்குங்க கொடுக்குறது? நல்லவன் யார் கெட்டவன் யார் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த உலகத்தில் இக்கட்டான ஒரு நிலைக்கு வந்துடும். நிறைய பணம் இருந்தால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, குறைவாக பணம் இருந்தால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கே நிம்மதி இருக்கிறது? எங்கே வாழ்க்கை இருக்கிறது? தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. நீங்கள் ஒரு புத்தகம் பூரா படிச்சிருக்கீங்க, அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வி வருது, என்ன பண்ண முடியும்? இரவும் பகலும் கஷ்டப்பட்டு படித்து பேதர் என்ன பண்ணான்? நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படாத பாடு படித்து மீன் பிடிச்சான். இந்த அஜித் படத்தில் வர மாதிரி என்ன சொல்லிட்டான்? இயேசு வந்தார் காலையில் 4:30 மணிக்கு. எப்போ அந்த ஆட்டோ கண்ணாடி எந்த பக்கம் திருப்பி வை அப்படின்ன உடனே ஸ்டார்ட் ஆகி வண்டி போகுது. என்னடா இது, ஆட்டோ கண்ணாடி திருப்பி வச்சா வண்டி போகுது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பான்ல. அது மாதிரி என்ன சொன்னார் இயேசு எப்போ வலது பக்கமாக வலையை போடு. அப்போ நைட்டு பூரா நாங்கள் வேலை பார்த்தோம், பைத்தியக்காரனா எல்லா பக்கமும் போட்டாச்சுங்க, சும்மா போட்டு வலது பக்கமாக போட்டால் மீன் வருமா? வலது பக்கம் போட்டாச்சு, முன்னாடி போட்டாச்சு, பின்னாடி போட்டாச்சு, இடது பக்கம் போட்டாச்சு, இந்த கார்னரில் போட்டாச்சு, அந்த கார்னர் 8 திக்கும் போட்டாச்சுங்க. சும்மா கடல்லையும் புயலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமைதியாக இருக்குது.
முடியலங்க. நான் எத்தனை முறை போடுறது, கையே வலிச்சு போச்சு. ஒரு மீனோட சிக்கலா, வலது பக்கம் போடியா அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணான், எந்த பதிலுமே பேசலை. இந்த போடுறேங்க டக்குன்னு வீசலாம். எத்தனை 154 மீன். வலையே கிழிஞ்சு போயிடும் போல, படகையே கவுந்து போயிடும் போல தெரியுது. அங்கிட்டு இங்கிட்டு எல்லாத்தையும் பாஜே அப்படின்னு கூப்பிட்றான் கடலில். எல்லா பேரும் பக்கத்தில் இந்த போட்டுக்காரங்களாம் வந்து சேர்ந்து கடலுக்கு இழுத்துட்டு வராங்க. நீங்கள் படிச்சுப்பீங்க, நல்லா படிப்பீங்க, உங்களுடைய உழைப்பு உண்டு. நான் படித்தவனெல்லாம் பாஸ் ஆகிட்டானா, பாஸ் ஆனவனெல்லாம் நல்ல வாழ்க்கை வந்துட்டானா யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு வேணும். அவருக்கு முதலிடம் கொடுத்தால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க. அவருக்கு முதலிடம் கொடுக்காம கிணிக்கின்னு போன ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கே போவீங்க? அழிவு. புரியுதுங்களா இல்லையா? எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவருக்குரிய மகிமையை கொடுங்கள். அதான் என்ன சொல்கிறாரு, வில் ஹாவ் த ஜாய் ஆஃப் பீயிங் ஃப்ரூட்ஃபுல் டு த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமைக்கென்று கனி தருபவர்களாக இருப்பீர்கள். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? ஒரே நோக்கம்தான். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். இது ஒன்று தான் நம்முடைய டார்கெட். நீங்கள் பணக்காரனாக வேண்டும், பெரிய பதவிக்கு போக வேண்டும், லட்ச பதவி படிக்கும், கோடியாக வேண்டும், இதெல்லாம் கிடையாது. தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். வேர்ஸ் ஃபார் டுடே, மத்தேயு 10:39. He that findeth his life shall lose it. தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவன் அதை இழந்து போவான். And he that loseth his life for my sake shall find. எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் அப்படின்னு பைபிளில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். தன்னுடைய ஜீவனை ஜீவனைனா என்ன? உயிரா? உயிர் கிடையாது, வாழ்க்கை. இங்கே he that findeth his life shall lose it. தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது தேடி பிடித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஓடுகிறவன் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். தன்னுடைய வாழ்க்கையை காக்கிறவன் இழந்து போவான். என்னக்காக தன்னுடைய வாழ்க்கை இழந்தவன் அதை காப்பான். அது எனக்கு கிடைக்க, அவனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று பொருள். யோசித்து பாருங்கள். And be not conformed to this world is the goal of those who wish to be conformed to the image of Christ. இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தை தரித்து கொண்டு அதுக்கு இணங்க இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தூபம் போடுறது. Examine your lifestyle. If you find a comfortable route that opposes your becoming conformed to Christ's image, reject that route. அப்போ நீங்கள் என்ன பண்ண, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறீர்களா? அவருக்கு இணங்கி நடக்கிறீர்களா? அல்லது வேறு விதத்திலே போய் கொண்டிருக்கிறீர்களா? யோசிங்க. Through prayer and purposeful action you can get out of comfortable routes. வெரி சிம்பிள். நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருங்கள். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உடனே ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோ தான் நமக்கு வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. யார் சொன்னாலும், அவன் ராஜாவாகவே இருந்தாலும் சொல்லுங்கள், எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. சார், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, உங்கள் கஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த துன்பம் இருந்தாலும் அது ஏன் நம்மகிட்ட துன்பத்தை பற்றி சொல்கிறாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இவர்களிடத்திலே நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவருடைய மனதிலே எண்ணம் இருக்குது. வரவட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள். அவர்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதை வச்சு காசு சம்பாதிக்கிறான். நீங்கள் அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. பி கன்ஃபார்மபிள் இல்லையா? டோன்ட் பி கம்ஃபர்டபுள்.